உலகெங்கும் உள்ள எசன்ஸ் அஸ்ட்ராலஜி 2K நேர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா என்னன்னாக்கா, ஏன்னா 12 ராசிகளுக்கும் நமக்கு இந்த உதவின்னு கேட்டால் யார்கிட்ட கேட்டால் கிடைக்கும், இல்லை யார் நமக்கு அதிகமாக உதவி செய்வாங்க. ஸோ இந்த விஷயத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் என்னன்னாக்கா, நமக்கு எங்கே உதவி கிடைக்கும்னு தெரியாமையே நம்ம போய் கேட்டு அதன் மூலயமாவே அசிங்கம் அவமானங்கள்லாம் நிறைய நம்ம படுறோம். ஸோ அப்போ நமக்கு யார்கிட்ட உதவி கிடைக்கும்னு தெரிஞ்சா அப்போ அவங்க கிட்ட கேட்கும் போது நமக்கு அந்த உதவியும் கிடைக்கும், நமக்கு தேவையற்ற மனக்கசப்பை நீக்கிக்கலாம் அப்படின்றதான் விஷயம். ஏன்னா இன்னொரு விஷயத்தையும் ஜாதகர் பண்ணி, ஏன்னா சில ஜாதகர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் அவரோட கிரகச்சாரங்களுக்கு சில விஷயங்கள் மாறுபடும். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இது வந்து பொதுவான விஷயம் பார்த்தீங்கன்னா மேஜராக இதுதான் நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஏன்னா சில கிரக நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி சப்போஸ் யாராக்க சில பேருக்கு இந்த பாவத்தில் ஏதாவது கிரகங்கள் அமர்ந்திருக்கும் போது மற்றவர்கிட்டையும் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது அவங்களோட சுய ஜாதகத்தை பற்றி தான் பார்த்து தான் நம்ம அதை சொல்ல முடியும். ஸோ அதனால் நேரில் என்னக்கா இது பொதுவான விஷயத்தை நாம் சொல்கிறோம். ஸோ ஏன்னா எந்த இடத்துல நமக்கு உதவி கிடைக்கிறதோ அந்த உதவியை நாம் சரியாக பயன்படுத்தாம போது அந்த இடத்துல தான் நமக்கு அவமானமும் கிடைக்கும் என்பதையும் நேரில் புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னக்கா, நல்லது எங்கே இருக்கோ அது பக்கத்தில் ஒரு கெட்டதோ இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் கெட்டது இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் ஒரு நன்மையான விஷயமும் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா, நம்ம உதவி கிடைக்குதுன்றதுக்காக நிறைய வாங்கி பயன்படுத்தாமல் அந்த உதவி சரியான உதவி தேவையானதாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த உதவி சரியான, இப்போ நம்ம ஒரு கடன் வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, அந்த கடனை சரியாக அடைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த கடன் என்பது மீண்டும் நம்ம கடன் கிடைக்கும். அந்த கடனை அடைக்கலைன்னு வச்சுக்கிங்களேன், ஸோ பேங்க்காரை வந்து அவமானப்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் விஷயங்கள். ஸோ நமக்கு உதவி கிடைக்குதுன்னு சொல்லி அதிகமாக பயன்படுத்தும் போது அந்த இடத்துல நமக்கு சில அவமானங்களும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான உதவி யார் யாருக்கிட்ட கிடைக்கும், எந்தெந்த உதவி கிடைக்கும்ன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோ போகலாம். துலா ராசி அன்பர்களுக்கு யாருக்கிட்ட இருந்து இவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், அந்த பொருளாதாரம் சார்ந்த உதவியாக இருந்தாலும் சரி, வேற ஏதாவது ஒரு உதவிகளாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு யாருக்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக என்னன்னா துலா ராசிக்காரங்க மற்றவங்ககிட்ட உதவி கேட்பதையே ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக பார்க்கக்கூடிய ஒரு ராசி என்னன்னாக்கா துலா ராசின்னு சொல்லலாம். ஏன்னா துலா ராசி வந்து எப்பொழுதும் என்னன்னாக்கா இவங்களோட விஷயத்தை எல்லாமே இவங்களே முடிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும். ஏன்னா துலா ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரங்களும் அவங்க வந்து பெருசாக யார்கிட்டையும் இவங்க பிரச்சனையை இவங்களே சால்வ் பண்ணிக்கணுன்றதான் ட்ரை பண்ணுவாங்க. அதிகமாக துளாராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சனையை ஷேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகள் கிட்ட தான் இருக்கும். அவங்களுடைய குழந்தைங்கிட்ட தான், பையன் பொண்ணுக்கிட்ட தான் உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லி ஏதாவது ஒரு புலம்பிகிட்டு இருப்பாங்க. இல்லை அவங்கக்கிட்ட தான் ஏதாவது ஒரு விஷயங்களை நிறைய ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் எனக்கு இது கொஞ்சம் பண்ணி கொடு, சின்ன சின்ன வேலைகளாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இவங்களோட குழந்தைகள் கிட்ட இருந்து தான் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல துளாராசிக்காரங்க இந்த பொருளாதார உதவிகள் என்பது என்னன்னாக்கா இவங்க தம்பி தங்கை இந்த சகோதரர்கள் கிட்ட இருந்து தான் கிடைக்கும், சகோதர சகோதரிகள் கிட்ட தான் கிடைக்கும். அதாவது தம்பி தங்கை இந்த உறவு, அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தம்பி தங்கைன்னு யாராவது அக்கா தம்பி தங்கச்சின்னு யாராவது நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கூட அவங்க மூலயமா ஏதாவது பொருளாதாரம் சார்ந்த உதவிகள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னே சொல்லுவோம், நோன்னே இருக்காது, எஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஆனால் கிடைத்த உதவியை நீங்கள் சரியாக பண்ணலன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அதனால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் இருக்கும். ஸோ மீண்டும் நாம் விருச்சிக ராசியில் சந்திப்போம். விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட இருந்து அந்த உதவிகள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட உதவியை செய்யக்கூடிய நபர்களே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தம்பி தங்கை இந்த மாதிரியான உறவுகிட்ட தான் இவங்களுக்கு அதிகமான உதவிகள் எதிர்பார்ப்பாங்க, கிடைக்கவும் செய்யும். மேலும் இவங்களும் உதவிகள் என்பது செய்வாங்க. குறிப்பாக என்னன்னா விருச்சிக ராசி பெண்களாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நிறைய இந்த அழகு சாதனங்கள் ரொம்ப கொஞ்சம் வாங்குவாங்க, ஒரு இரவல் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் என்பது அதிகம். குறிப்பாக என்னன்னா ரொம்ப இந்த ஆடம்பர பொருட்கள், இந்த சாரீ வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள், சாரீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பெண்கள் பொதுவாக பண்ணுவாங்க. அதில் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரஸாக பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா அந்த பியூட்டி சார்ந்த விஷயங்கள், அழகு சார்ந்த குறிப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, இல்லை அழகு சார்ந்த பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கூட யூஸ் பண்ணிட்டு கொடுக்குறேன், அந்த மாதிரியான நிறைய வாங்குவதற்கான வாய்ப்புகள். ஆண்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்க நிறைய இவங்களுடைய அத்தை என்ற உறவு மூலியமாக இவங்களுக்கு பொருளாதார உதவிகள் என்பது கிடைக்கும். குறிப்பாக மனைவி மூலியமாகவும் இவங்களுக்கு பொருளாதார உதவிகள் ஆண்களுக்கு வந்துன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயம். சப்போஸ் காசு வேணும்னு வச்சுங்க, ஒன்று உங்கள் அத்தை கிட்ட கேளுங்க, இல்லை உங்கள் மனைவி கிட்ட கேளுங்க. ஸோ இந்த மாதிரி நபர்கள் மட்டும்தான் உங்களுக்கு பொருளாதார உதவிகளை செய்ய முடியும். குறிப்பாக இல்லைனாக்கா உங்கள் நட்பு வட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஸோ அந்த மாதிரி யாராவது வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க மூலயமாவும்
உங்களுக்கு பொருளாதார உதவிகள் என்பது கிடைக்கும். பொதுவான உதவிகள் என்பது உங்களுடைய இளைய சகோதரி கிட்ட தான் கிடைக்கும். மீண்டும் நாம தனுசு ராசியில் சந்திப்போம். ஸோ தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யார் உதவி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னு குறிப்பாக என்னன்னாக்கா தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலும் அடுத்தவர்கிட்ட உதவி கேட்கறது ரொம்ப தயங்குவாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் இவங்களாம் உதவின்னு போய் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிரச்சனையும் இவங்களே சமாளிக்கணுன்ற முயற்சி கண்டிப்பாக செய்வாங்க. இது எல்லா ராசிக்காரும் செய்வாங்க. அதுவும் தனுசு ராசிக்காரரும் ரொம்ப கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் பார்க்கக்கூடிய ஒரு ராசி தான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. குறிப்பாக இவங்களுக்கு நிறைய உதவிகள் இவங்களுடைய அத்தை என்ற உறவு மூலயமா தான் நடந்திருக்கும். பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அந்த அரசர் பெரிய வயசு ஆகும் போது கூட பார்த்தீங்கன்னா அத்தை என்ற உறவு கிட்ட நிறைய ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். அவங்க மூலயமா தான் இவங்களுக்கு நிறைய உதவிகள் என்பது கிடைச்சிருக்கும். பொருளாதாரம் சார்ந்த உதவி, இப்போ காசு எது பார்த்தீங்கன்னா இவங்க நண்பர்கள்கிட்ட இருந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருளாதார உதவிகள் கிடைக்கும். அதாவது ஆண் பெண் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த உதவிகள் இவங்களுக்கு அவங்களுடைய நண்பர்கள் மூலயமா கிடைச்சிருக்கும். ஸோ உங்களுக்கும் உங்கள் நண்பர்கள் ஏதாவது உதவி பண்ணியிருந்தாங்கன்னா எங்கள் சேனலுக்கு எஸ்ன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் மகர ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.